Peacemakers of Christo. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரரே, உடல் ஆரோக்கியத்தை பற்றி நாம் தியானிக்க போயில தொடக்க நூல் 35வது அதிகாரம் 28வது வசனத்துல ஈசாக்கு 180 வருடங்கள் வாழ்கின்றார். ஈசாக்கு 180 வருடங்கள் வாழ்கின்றார். கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டு வயதான தருணத்திலே ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த மகனானவன் ஈசாக்கு. அவன் வாழ்க்கையிலே ஒரு தனி போராட்டம், அவன் வாழ்க்கையிலே ஒரு தலைவனாக மாறுகின்றான், அப்ராணியாக இருக்கின்றான். அப்பா பேச்சை கேட்டு வாழ்ந்தவன் இன்று தனியாக மாறிவிட்டான். அப்பா மரித்து போய்விட்டார். அவனுடைய குடும்பம் போராட்டத்தில் இருக்கிறது, பஞ்சத்தில் இருக்கிறது, கஷ்டத்தில் இருக்கிறது. அந்த வேளையில அவன் உன்னத தேவனை, உலகத்தை படைத்தவரை, பரமபிதாவை அவன் நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். அப்ப அவன் காலத்துல பஞ்ச காலம், தண்ணியே இல்ல. ஆனால் அவன் போட்ட விதையெல்லாம் வளர்ந்தது, அவன் விட்ட விதையெல்லாம் வளர்ந்தது, அவன் நட்ட மரங்கள் எல்லாம் வளர்ந்தது, அவன் தோண்டிய அந்த குளங்கள் எல்லாம் நிறைந்தது. தெய்வ பிள்ளைகளே, ஈசாக்கு ஒரு பேறு பெற்றவனாக வாழ்ந்தான். நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு 180 வருடங்கள் அவன் வாழ்ந்தான். தெய்வ பிள்ளைகளே, அதே போல நியாயாதிபதிகள்ல 13வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது இன்னொரு மகனை பார்க்கின்றோம். சிம்சோன் என்ற மகன் அசாதாரணமான உடல் வலிமைக்காக அறியப்பட்டவர். அவன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 விதமான மனிதர்களை காண்கின்றோம். ஒன்று ஈசாக்கு, இன்னொன்று சிம்சோன். இந்த ஈசாக்கு தன் குடும்பத்தை காக்கிறவனாக, நேசிக்கிறவனாக, தேவனை அறிந்தவனாக, அவனுடைய வாழ்க்கையில பஞ்ச காலத்தை அவன் எதிர்கொண்டாலும் உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு அவன் இட்ட விதைகள் எல்லாம் வளர்ந்தது. இன்னைக்கு நீ வளரல, காரணம் என்னன்னா இதுதான் காரணம். நீ உன்னுடைய உடலையே சபித்து கொண்டிருக்கின்றாய், உன் வாழ்க்கையை சபிச்சிருக்கிற, உன்னுடைய எண்ணங்களை சபிச்சிருக்கிற, உன் பெற்றோர்களை சபிச்சிருக்கிற, உன் மனைவியை சபிச்சிருக்கிற, உன் பிள்ளைகளை சபிச்சிருக்கிற. அதனாலதான் இன்னைக்கு நீ உன்னால வளரவே முடியல. நிறைய 100 வீட்டுல 90 வீடு சபிக்கப்பட்ட வீடாக தான் இருக்குது, இருளான வீடாக தான் இருக்குது, கஷ்டகால வீடா தான் இருக்குது, நோயுற்ற வீடாக தான் இருக்குது, சந்தோஷம் இல்லாம டிவோர்ஸ் வாங்கிட்டு வாழ்கிற பிள்ளைகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையில கடவுள் பேசுகின்றார், ஈசாக்கை போல வாழ வேண்டும் என்று கடவுளும் சொல்லுகின்றார். சிம்சோனை போல நீ வாழாதே என்று. அவன் தன் உடலை அறிந்தவன், வலிமை உடையவன், 1000 பேற்றை கழுதையினுடைய தவட்டையினாலே அடித்து கொன்றவன். அவன் தெய்வ பிள்ளைகளே கடைசியாக விபச்சார மனிதனாக மாறுகின்றான். அப்ப விபச்சாரத்துக்கு செல்லும் பொழுது நீ உன்னுடைய உடலையும் அல்ல, உன்னுடைய ஆத்மாவையும் அசுத்தப்படுத்துகின்றாய், பாவ கரைக்குள்ளாய் அழைத்து செல்லுகிறாய். இன்னைக்கு உன் தொழில் வளரல, உன் குடும்பம் அலைஞ்சு போச்சு, உன் புள்ள ஓடி போச்சு, லவ் பண்ணி ஓடி போச்சு. இதெல்லாம் காரணம் என்ன? நீ உன்னையே சபித்திருக்கின்றாய், நீ காம வெறியனாக வாழ்ந்திருக்கின்றாய், நீ உன்னுள்ளாய் பலவிதமான அசடான எண்ணங்களை வைத்திருக்கின்றாய். அதனாலதான் தெய்வ பிள்ளைகளே, இன்று ஏகப்பட்ட குடும்பங்கள் பிளவுகளுக்குள்ளாய் இருக்கிறது. சிம்சோன் தன்னுடைய தாய் தந்தையரை ஒரு பிலிஸ்தியருடைய பெண்ணை கல்யாணம் பண்றதுக்கு மட்டும்தான் பயன்படுத்தினான். அதுக்கப்புறம் மரியாதை கொடுக்காதவனாக வாழ்ந்தான். சுயநலத்துக்காக, தன்னலத்துக்காக இன்று பெற்றோர்களை பயன்படுத்துகிற பிள்ளைகள் ஏராளம். தெய்வ பிள்ளைகளே, நல்லா புரிஞ்சுக்கங்க, சிம்சோன் வாழ்க்கை வாழக்கூடாது. நமக்கு உடல் தைரியம் இருக்குது, இல்ல உடல் ஆரோக்கியம் இருக்குது, நல்ல வருமானம் வருது, நம்ம குடிக்கலாம். ஒரு குவார்டர் குடிக்கிறதுனால இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பாரிச்சோம், ஒரு குவார்டர் 200 ரூபாய் தானே என்று நீ 200 ரூபாயில குடிப்ப. ஆனா எனக்கு தெரியல 200 ரூபாயான்னு, ஆனா 200 ரூபான்னு வச்சுக்குவோம். தெய்வ பிள்ளைகளே,
அந்த 200 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணுவ, அது 2000 முடியும். ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இருக்கும் பொழுது நீ 2000 செலவு பண்ண ஆரம்பிப்ப. அப்ப 30,000 ஒரு மாசத்துல நீ செலவு பண்ணி வருமானம் வந்திருந்தா 60,000 நீ செலவு பண்ணிருப்ப. எத்தனையோ தகப்பன்மார்கள் இன்னைக்கு தெய்வ பிள்ளைகளே, அவன் குடிச்ச காசுல அவன் வீடே கட்டி இருக்கலாம். ஐயோ வீடு கட்ட முடியல, இன்னைக்கு ஒரு குவார்டர், அடுத்த நாள் வீடு கட்ட முடியலன்னு இன்னொரு குவார்டர். அப்ப 10 வருஷமா அவன் ஒரு காற்றா அவன் அடிச்சிருப்பான். அப்ப 10 வருஷம் ஒரு குவார்டர் நேமைய கூட்டி பார்க்கும் பொழுது எத்தனை லட்சங்கள் அவன் செலவு பண்ணிருப்பான். அதை சேர்த்து வச்சிருந்தா 5 வருஷத்திலேயே நீ வீடு கட்டி இருக்கலாம் அல்லவா? இன்னைக்கு வீடு இல்லாத எத்தனையோ பேர்கள். அதனால்தான் வர பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் அம்மா வீடு, அப்பா வீடு, அன்னை வீடு, தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெய்வ பிள்ளைகளே, நம்ம பொழப்ப நம்ம தான் பொழைக்கணும். அடுத்தவன் நமக்கு பிச்சை போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் சுரண்டிட்டு போயிருவான். தெய்வ பிள்ளைகளே, அடுத்தவனை நம்பி வாழாதே, அடுத்தவனை நம்பி வாழாதே. நீ உன்னுடைய உடலை பார்க்கிறவனாக, உடலை ஆசீர்வதிக்கிறவனாக, உடலை பலப்படுத்துகிறவனாக, உடலை பரிசுத்தப்படுத்துகிறவனாக நீ மாற வேண்டும். உன் உடல் நல்லா இருந்துச்சுன்னா உன் குடும்பம் நல்லா இருக்கும். உன் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா உன்னுடைய சந்தோஷ வாழ்க்கை நல்லா இருக்கும். தெய்வ பிள்ளைகளே, அதனால அறிந்து சிம்சோனை போல வாழாதே. இன்னைக்கு தைரியம் இருக்குதுன்னு ஓடி போயிடாத. ஐயோ பாதாளத்துல விழுந்துராத, எழுறது கஷ்டம். எல்லா இடத்துலயும் டேவிட் ஃபாதர் மாதிரி ஒரு ஃபாதர் இருக்க மாட்டாரு, எழுப்பி விட மாட்டாரு. எழு எழு, தேவனை பற்றிக்கொள், உன்னால் வாழ முடியும். உன்னால் வாழ முடியும்னா உன் உடம்ப பார்த்துக்க, உடலில் இருக்கின்ற ஆண்டவரை பார்த்துக்கொள், நிச்சயம் வெற்றி அடைவார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உங்களுடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை
நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள் நம்முடைய திருச்சபையில. உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.